நாங்க கண்டினியூ பண்ணுவோம். யாரும் வார அனுசாத் இன்னும் வரல இல்லையா? நீங்க வாங்கல இல்லாட்டி என் வீடியோ இல்ல பிரச்சனை இல்லையா உஸ்தாத்? வீடியோ இல்லையோ? ஓ என் அது பிரச்சனை இல்ல. வேற யாரும் பாரதா? இல்ல நான் பேசிட்டு போன அவரட்டும் பெறட்டும் வேணும் இல்லாட்டி அவர் நீங்க ஏதாவது ஒன்று சொன்னா சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன் தானே அல்ஹம்துலில்லாஹ் நாங்க போய் கொண்டீங்களா. இப்ப அப்துல்லா பின் உபைத் வந்து நான் சொன்ன வந்து அந்த ராணுவத்தை உடைச்சு கொண்டு 300 பேரை கூட்டிக் கொண்டு வெளியே வந்தத இந்த ஆலை இம்ரான் வந்துச்சு. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்வாவுல சொல்றாங்க, இது வந்து அவரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணல, அவரை வந்து கண்டம் பண்ணல, தண்டிக்கிறதுக்கு வந்து எதுவும் சொல்லப்படல, கண்டிக்கப்படல, தண்டிக்கப்படல. ஆனா சரிதானே, பனிஷ் பண்ணியும் இல்லை. ஆனா இப்ப உடைச்சிட்டு வந்தது பிறகு இவர் அப்துல்லா பின் உபைத், அதெல்லாம் நான் சொன்னேன்வா, அவர் வந்து அப்ப நான் என்னத்துக்கு அவரோட தொழுவுறதுக்கு அவர் ஜனாசாவா தொழுவுறதுக்கு முன் வந்தாருன்னு சொன்னா, அவர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவரை அதை வந்து அவர் முனாஃபிக்குத்தனத்தை வெளியே காட்டல, யாருக்கும் சொல்லல. ஒரு ஆளுக்கு முனாஃபிக்குத்தனம் இருக்க தெளிவாக விளங்கினாலும் வெளிக்காட்டல. சரியான, அது வெரி இம்பார்ட்டன்ட். அது அப்படின்னு சொன்னார். அவர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து அவர் பத்ர் யுத்தத்துல பிடிக்கப்படுறார். அந்த டைம்ல அவர் கை கஷ்டமா இருக்குது. இந்த அப்துல்லா பின் உபைத் வந்து அவரோட சேட்டை கொடுக்கார் உடை இல்லாத காரணத்தால. அப்ப அப்துல்லா பின் உபைத் மகன் வந்து அவருக்காக ஜனாசா தொழுகை செய்யும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்காங்க. அவர் வந்து முஸ்லீமாக இருக்கிறார். அவர் தொழுகிறதுக்கு முயற்சிக்கிறார். ஆனா லேட்டா ஆயாத் வந்து சொல்லுது, நீங்க ப்ரே பண்ணலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை. சரியான, இப்படி இருந்தும் அவர் எதை வெளிக்காட்டல, வெளிய விமர்சிக்கல. அவர்கிட்ட இருந்த நிஃபாக் அப்படி இருந்தது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப ரோம் வந்து இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் நிலை. இப்ப ரோம் வந்து இந்த முஸ்லிம்களை வந்து அழிக்கிறதுக்கு வருது. சரிதானே, இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனா இல்லையா தற்போது? இப்ப சூரத்துல் தௌபா இறங்குது. இந்த டைம்ல ரிவீல் பண்ணப்படுது ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி. இது என்னது? ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி. இப்ப இங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு இந்த யுத்தத்துல எல்லாரையும் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப ரோமர் வருகின்ற போது இவர்கிட்ட தீன் இருக்குதா இல்லையா, வீக்கா இல்லையான்னு பார்த்து ஒருவர் டெம்பர மாட்டாங்க, எல்லாரையும் சேர்த்து தான் அழிப்பாங்க. அவங்களோட சொத்து பிசினஸ் எல்லாத்தையும் தானே. அப்படின்னா எமர்ஜென்சி என்ன செய்யும்? எல்லாரும் தான் அதுல இன்வால்வ் ஆகணும், எல்லோரும் யுத்தத்துக்கு வரணும். அப்படின்னா நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் இங்க ஒரு ஆள் இந்த யுத்தத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர் ஒரு முனாஃபிக்குக்கும் காஃபிருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். அப்ப அவங்க ரெண்டு வரையும் ஒன்றாத்தான் கருதப்படுது. என்ன கருதப்படுது? சூரத்துல் தௌபா சொல்லுது, என்ன சொல்லுது? ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சில யுத்தத்தில அவங்க வர வேணும், வரவில்லாட்டி முனாஃபிக்குத்தனம். இந்த முனாஃபிக்குத்தனமும் குஃபுரும் வந்து ஒன்றாத்தான் ட்ரீட் பண்ணப்படணும். இதுக்கு முந்தி என்ன இல்லை, ஒரு ஆளுக்கு முனாஃபிக்குத்தனம் யுத்தத்துல வரலன்னு சொன்னா விமர்சிக்கப்பட்டாங்க, பனிஷ் பண்ணப்படல. உலகிச்சானே. சோ ரெண்டு பேரும் ஒன்று. அப்ப யுத்தத்துக்கு வரலண்டா முனாஃபிக்குகளும் காஃபிர்களும் ஒன்று, யுத்தத்துக்கு போகே ஆகும். இதான் இங்க அப்ப என்ன சொல்லப்படுது? இங்க என்ன இருக்கணும்? எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ரெண்டு பேர் எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகணும், ஈமாண்ட பக்கம் இழுத்தே ஆகும். சரிதானே? அப்படி இல்லாட்டி அவர் வந்து முனாஃபிக்கும் டிஸ்பிலீவர்ஸும் ஒன்று. ரைட்? இப்ப ரெண்டு மூணு பழங்கிட்டு தானே, இப்ப மூணு சிச்சுவேஷனும். இப்ப போவோம். இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் இந்த மூணு ஸ்டேட்டஸ்க்கு டிஃபரெண்ட் என்னன்னு பார்ப்போம். இங்க முனாஃபிக்குத்தனம் எப்படி டிஃபரெண்ட் ஆகுன்னு பார்ப்போம். நாங்க பார்த்தோம் ஆரம்பத்துல இந்த முனாஃபிக்குத்தனம் எப்படி என்று பார்க்கப்பட்டுச்சு. யுத்தத்துல போகும் முதலாவது கட்டம், அப்படித்தானே? மைண்ட ப்ரிப்பேர் பண்ணணும், அல்லாட பாதையில யுத்தம் போகணும், செலவழிக்கும். அப்படி ஃபைட் பண்ணலன்னு சொன்னா என்னது? நிஃபாக். ஓகே, ரெண்டாவது சிச்சுவேஷன்
இஸ்லாம் பெரு அது பீஸ். இது பர்சனல் ஸ்ட்ரகிள். நிறைய பேர் ஜீரோ லெவல்ல இருந்தாங்க, அப்படிதானே? இஸ்லாம் வந்துச்சா ஜீரோ தானே, நோ பாசிட்டிவ் நோ நெகட்டிவ், சரிதானே? அப்படின்னா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, சரியா? ஆனா இவங்க வந்து இஸ்லாத்தை ரசூலையும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படும் அப்படி செஞ்சாங்கன்னா இட் இஸ் ஃபைன். ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மனுஷன்னா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இஸ்லாம் நிலையில இருந்தா இவங்க வந்து நிஃபாக்க நோக்கி போவாங்க. ஈமான கூட்டினா அதுல இருந்து கொஞ்சம் என்ன செய்யலாம், ஈமான் ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன நடக்கும், அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எங்களுக்கு ஒரு தெம்பு வரும், அதுல மாட்டிக்கொள்ள மாட்டோம், நிஃபாக் பக்கம் இழுக்கப்பட மாட்டோம், எங்களோட ஈமான பில் பண்ணும். இதே சந்தர்ப்பம் 9/11 நடந்துச்சு தானே. அவர் சொல்ல எங்களோட உஸ்தாத் சொன்னார், 9/11 யூஎஸ்ஏல நடந்துச்சு, 9/11 அட்டாக். அந்த டைம்ல நிறைய பேர் இஸ்லாத்துல இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் வீக் ஈமான். அப்படின்னா என்ன நடக்குதுன்னு சொன்னா, நிறைய பேர் பள்ளிக்கு போக பயப்பட்டாங்க, தாடி வைக்க பயப்பட்டாங்க, ஹிஜாப் அணிய பயப்பட்டாங்க, நிறைய பேர் வித்ட்ரா பண்ணாங்க. காரணம் என்ன? ஈமான்ல வீக்கா இருந்தது. வீக்கா இருந்த எங்களை பக்கம் இழுக்கப்படுவோம், மத்த பக்கத்துக்கு எந்த டைம்ல இழுக்கப்படுவோம்? எமர்ஜென்சி டைம்ல. எந்த டைம்ல? எமர்ஜென்சி டைம்ல. இப்ப பாப்போம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எப்ப வரும். இப்ப பாப்போம், இது ரெண்டாவது நிலையில. ரெண்டாவது நிலையில எப்படி இப்ப குறைசி இருந்துச்சு, ஜீரோ லெவல்ல இருந்துச்சு. இஸ்லாத்தை பின்பற்றினால் ஓகே, அப்ப அங்க வந்து ஹிப்போக்ரசி இல்ல, இஸ்லாம் இருந்துச்சு, அது ஓகே. பாவமா மூணாவது நிலையில என்ன நடக்குது, ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி வந்தா அந்த நிஃபாக்கும் குஃபுரும் உண்டு. ஆனா பெட்ல வந்து யுத்தத்தை நாங்க செய்யலாம். யூனிவர்சல் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி நாங்க எப்ப வருமண்டு இப்ப காலகட்டத்துல நாங்க ஃபீல் பண்றோம், ஃபித்னா ஆஃப் தஜ்ஜால். அப்படியா இல்லையா? தஜ்ஜால்ல டைம்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி வரும். அந்த டைம்ல இஸ்லாத்தை பத்தி நாங்க क्वेश्चन பண்ணுவோம், நாங்க புல் பேக் டுவர்ட்ஸ் நிஃபாக். வீக்கா இருந்த எங்க போவோம், நாங்க காஃபிர் ஆயிரும். நிஃபாக் நோக்கி போவோம், ஆகால பைத்துறோம். நிஃபாக்கும் குஃபுரும் என்னது, ஒண்டா போயிரும். விளங்கிச்சானே, ஒண்டா போயிரும். சோ நாங்க எங்களை பாசிட்டிவ்க்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு ரெசிஸ்ட் பண்றதுக்கு எங்களை பில்ட் அப் பண்ணணும். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இது நாங்க இந்த 3 ஸ்டேட்டஸ்லயும் டிஃபரெண்ட் வந்துங்கிறது விளங்கிச்சானே. இப்ப நாம போவோம், இப்ப நாம எப்படி மேப் பண்றோம்னு பார்ப்போம். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். நான் முந்தி பார்த்தேன் தானே, நிஃபாக்க பத்தி பேசக்குள்ள 2 கேட்டகரியா பிரிச்சோம். ஒன்று உணர்ந்து கொண்டு செய்யறது, நினைவோட செய்யற நிஃபாக். அவர் வந்து ஒரு ஆளை கொலை செய்யறதுக்கு ஸ்பையா வாரவர், அவர் இஸ்லாத்தை வெறுத்தவர், அவருக்கு தெரியும் அவர் முஸ்லிம், அவர் காஃபிர். சரியா? அவர் இஸ்லாத்துல குஃபுர்ல வந்து என்னதுல போனார், குஃபுரோடே போனார். அப்படியா? இஸ்லாத்துக்கு என்னவா வருவார், அவர் இஸ்லாத்துல்லுக்கு இஸ்லாமியர் மாதிரி இருப்பார். ஆனா அவருக்கு என்ன இருக்கு, குஃபுர் இருக்கா இல்லையா? குஃபுர் இருக்கு. அதோட வந்து அதோட போவார் இல்லையா? அதோட வந்து அதோட போவார். அவர் வந்து இத வந்து குர்ஆன் சொல்லுது, அவரை காஃபிர் தான் சொல்லுது. என்ன சொல்லுது? காஃபிர்னு சொல்லி, காஃபிர் கிளியரா சொல்லுது. குஃபுரோட வந்து குஃபுரோட நடிக்கார், அவர் நடிக்கார். இது உணர்ந்த நிலையில அவர் உள்ளம் வந்து காஃபிர்ல தான் இருக்கு, ஆனா வெளி தோற்றத்துல மட்டும் நான் முஸ்லிம்னு சொல்லி காட்டுறார். ஆனா குஃபுரோட வாரார். இது வந்து உணர்ந்த நிலையில செய்யறது ஒரு காஃபிர். அல்லாஹ்க்கும் தெரியும் அவர் ஹைட் பண்றாங்க, அவர் காஃபிர். ரெண்டாவது நிலை வந்து டேஞ்சரஸ் நிலைன்னு பார்த்தோம் தானே, அன்கான்சியஸ், அறியாம எங்களுக்கு விளங்காம நிஃபாக்ல இருக்கிறது, நயவஞ்சகமா இருக்கு. இது மோஸ்ட் டேஞ்சரஸ். குர்ஆன் சொல்லுதா இல்லையா? இது நாங்க பார்த்தோமா இல்லையா? அல்லாஹ்ட பார்வையில அவங்க முனாஃபிக், அவர்கள பார்வையில எப்படி இருக்கும்? அவங்க சில நேரம் ஈமான் கொண்டு வரறா நினைச்சு கொண்டிருப்பாங்க. சரியா? சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இத கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தா இல்லையா? நபி அவங்களுக்கும் சில நேரம் கஷ்டமா இருக்கு. அல்லாஹ் அக்பர். இது தெரியல, அவங்களுக்கும் கஷ்டமா இருந்துச்சு. ஈவன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் கஷ்டமா இருந்துச்சு இல்ல, கவலைப்பட்டாங்களே இல்லையா? இது ஒரு நோயா இல்லையா? இது ஒரு நோய். அப்ப குஃபுர்ங்கிறது என்ன? டெத். நான் படிச்சேன், குஃபுர்கள் ஹார்ட் வந்து ஹார்ட் ஆயிருக்கும், அது டெத். இது ஒரு நோய், டை ஆகிறதுக்கு முந்திய நிலைமை. சரிதானே? ரைட். இப்ப போவோம். இப்ப முதலாவது கன்சஸ் அன்கன்சஸ் எல்லாம் பார்க்கும். இப்ப அன்கன்சஸ் அதாவது அறியாத இதை வந்து முஸ்லிம்கள்ல 3 நிலையை வச்சு பார்த்துருந்தாங்க. இந்த 3 நிலையம் என்னத்தை பத்தி பேசுறோம்? அறியாம இருக்கிற ஹிப்போக்ரசி. முஸ்லிம் வந்து சரியானே, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு கட்டத்துல ஆரம்ப காலகட்டத்துல போராட்டத்துல ஈடுபட்ட முஸ்லிம்கள், சரியோ? மதீனாவிலையும் போராட்டத்தில் ஈடுபட்ட முஸ்லிம்கள், அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடலைன்னா நிஃபாக்குக்கு போகும். ஆனா அவங்களுக்கு அது வந்து ரியலைஸ் பண்றது கஷ்டமா இருந்துச்சு, அப்படியே இல்லையா? ரெண்டாவது இஸ்லாம் வந்துச்சு, அவங்களுக்கும் நிஃபாக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறதும் அவங்களுக்கு கஷ்டம், அப்படியே இல்லையா? அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுறவங்க, அதை நாங்க எப்படின்னு பார்ப்போம். மூணாவது சிச்சுவேஷன்லயும் முஸ்லிமின் எமர்ஜென்சி, இதுலயும் எப்படி நாங்க உணர்வுன்றதை இப்ப நாங்க பார்ப்போம். முதலாவது ஸ்டேஜஸ் வந்து நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வந்து இது எங்க எப்படி என்னத்துல சொல்லப்படுதுன்னா, குர்ஆன்ல மோஸ்ட் ஆஃப் த குர்ஆன் இதை பத்தி சொல்லப்படுது. ஆரம்ப காலகட்டம் இதுதான போராட்ட நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா இந்த போராட்டம் மோஸ்ட் ஆஃப் த குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பேசப்பட்டு, சரியோ? ஓகே. அடுத்தது இஸ்லாம் வந்தது எப்ப? சூரா 49 சூரத்துல் ஹுஜராத். இது மெப்பன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எப்ப வந்துச்சு? சூரா தௌபா. அடுத்தது 33வது அஹ்ஸாப் யுத்தம் வந்து அந்த டைம்ல ஓல் ஆஃப் மதீனா வந்து சுத்தி வளைக்கப்பட்டுச்சு. அந்த டைம்ல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துச்சு, விளைச்சோ? அந்த இது தௌபாக்கு இதுக்கு முந்தி, சரியோ? இது அதுக்கு முந்திய நிலையில. அப்பண்டா நீங்க அல்லாஹ்வோட பாதையில போராட்டம் புரிகிறது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவில நிறைய குர்ஆன்ல நிறைய இடத்துல வரும், போராட்டம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, அதற்காக செலவு செய்யுங்க. அடுத்தது இஸ்லாம் வந்து வந்தது எந்த டைம்ல? போராட்டம் இல்லை, இஸ்லாம் வந்தது 49 சூறாவில் வருது, சரியா? எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது சூரத்துல் தௌபாவும் அஹ்ஸாப்லயும், அதை பத்தி பேசப்படுது. விளங்கிச்சா? இப்ப போ. ரைட். அதுக்கு இப்ப நாங்க இந்த ஹிப்போக்ரசிய எங்கட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுங்கிறத முஸ்லிம்கள சிச்சுவேஷனை வச்சு நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், சரியோ? ஓகே. ரைட். பாப்போம் என்னன்னு பாப்போம். முதலாவது நாங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, எங்கட நிலைமை கௌபத்துல்லாவை லிபரேட் பண்ணணுமா, கௌபத்துல்லாஹ பிடிக்க வேணுமா? நாங்க இருக்கிற நிலையில இல்ல, தேவையில்ல. இது ஒரு ஸ்டில் ஹேவ் டு ஸ்ட்ரகிள் ஃபார் இஸ்லாமா இல்லையா? இஸ்லாத்துக்காக நாங்க பர்சனலா ஸ்ட்ரகிள் பண்ணணுமா இல்லையா? பண்ணணும், அப்படியே இல்ல? பண்ணணும். ஆனா கௌபத்துல்லாஹ லிபரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியானே? அப்போதைய நிலைமை இல்லை. இப்ப முதலாவது நிலைமை ஆரம்ப காலகட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை நிலை நாட்டுகின்ற போது ஏற்பட்ட யுத்தமும், இரண்டாவது முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் வந்ததும் எமர்ஜென்சி சிச்சுவேஷனையும் வைத்து எப்படி எங்களுக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்ப்போம். முதலாவது இஸ்லாம் என்னன்னு பார்த்தோம், ஒரு பர்சனல் ஸ்ட்ரகிள், அப்படித்தானே? நாங்க நிறைய பேர் இதுல வாழ்றோமா இல்லையா? இப்ப எங்கட ஸ்ட்ரகிள் என்ன? தொழுகிறது, போராட்டம் என்ன? தொழுகிற, சக்காத் கொடுக்கணும், ஹராத்துல இருந்து விலகி நல்ல லைஃப், தூய்மையான லைஃப வாழணும், கிளீன் ஏர்னிங், ஹராமான இதுகள் இருந்து தவிர்த்து கொள்ளணும், அல்லாஹ்வை திக்ர் பண்ணணும், அல்லாஹ்வோட உணர்வோட இருக்கணும், அல்லாஹ்வையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரணமாக கட்டுப்படணும். இதுதான் எங்கட இஸ்லாத்தை இம்ப்ரூவ் பண்றது. இது சரிதானே? இதுதான் எங்கட பர்சனல் ஸ்ட்ரகிள். கிளியர்? நாங்க வாழ்ந்தா அல்ஹம்துலில்லாஹ், சரிதானே? இட்ஸ் ஸ்டில் ஃபைன். எப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப அதான் பார்த்து போட்டு அதுக்கு முந்தி இப்ப முஸ்லிம்கள் விளங்கிச்சுதானே?
இப்ப முஸ்லிம் வந்து அல்லாஹ்ட பாதையில அன்னரம் போராட்டம் செஞ்சாங்க தானே, அவங்களையும் இப்போது எப்படியான ஆட்கள் போராட்டம் செய்வாங்கன்னு பார்ப்போம். யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்காக தற்போது பாடுபடுவார்களோ, இதை கொஞ்சம் கவனமா கேட்கணும், தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அங்கிறத நான் அதை கன்க்ளூட் பண்ணக்குள்ள கிளியரா விளங்கும். சரியா? அப்படின்னா எங்கள்ல சில பேர் வந்து எங்களை பர்சனலாக போராட்டத்தில் ஈடுபட்டு இஸ்லாத்தை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, அப்படித்தானே? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, தன்னுடைய கம்யூனிட்டிய சமூகத்துக்காக ஒரி பண்ணுவாங்க, அதற்காக அவங்க தௌவா பணியில ஈடுபடுவாங்க. அடுத்தது மனிதாபிமான வேலைகளை, தொண்டு அமைப்பு வேலைகள் எல்லாம் அவர்கள் ஈடுபடுவார், சரிட்டு கொடுப்பாங்க. அடுத்தது மஸ்ஜிதுகளை பில்டப் பண்ணுவாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்காக குர்ஆன் மதரசாக்கள் அதுகளை படிப்பிக்கிறதுக்கு அதற்குரிய ஆயத்தங்களை செஞ்சு அதுகளை செய்வாங்க. ஏதாவது இஸ்லாமிய ஆக்டிவிட்டியில செய்யறாங்களா இல்லையா? இவங்க தங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரகிளை விட யார ஸ்ட்ரகிளை பத்தி பாடுபடுறாங்க? அடுத்தவங்க ஸ்ட்ரகிளை பத்தி, அதாவது தீன கட்டி எழுப்புறதுக்காண்டி, கம்யூனிட்டிக்காண்டி அவங்க பாடுபடுறாங்க. அப்படின்னா அவங்கள விட அவங்களுக்கு மேலாக அவங்க போகணும்னு செய்யறாங்க. இவங்க எப்படியான ஹிப்போக்ரசி, முனாஃபிக்குத்தனத்தை பத்தி ஒரி பண்ணணும்ன்றத பார்ப்போம் தற்போதைய நிலைமையில. சரியா? எப்படியான இதுங்கிறத பார்ப்போம். அவர் சொல்ற உஸ்தாத், இப்ப அத்தமுரூன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب. இவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு எப்படியான முனாஃபிக்குத்தனம் இருக்கும்னு சொன்னா, மற்ற மனிதர்களை நன்மை செய்வாரு ஏவுவார்கள், தங்களை மறந்து விடுவார்கள். என்ன செய்வாங்க? விளங்கிட்டானே? மத்தாக்களுக்கு சொல்லுவாங்க இஸ்லாத்தை நன்மையை செய்யுங்க, ஆனா தங்களை மறந்து விடுவாங்க. இப்ப பாப்போம். அப்பண்டா இது ஒரு வித்தியாசமான ஹிப்போக்ரசி. அவங்க மத்தாக்களை சொல்லிவிட்டு அவங்கள மறக்கிற இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுக்குள்ள டிவிஷனை ஏற்படுத்துவாங்க, குரூப்புகளுக்குடைய ஃபித்னாக்களை ஏற்படுத்துவாங்க. எப்படியான ஆகணும்னு பார்ப்போம். இப்ப ஒரு நிலைமை வரும். இப்ப லவ் ஹரஜு ஃபீக்கும் மாசாதுக்கும் இல்லா ஹபாலா வலா வலா அவுதஉ ஹிலாலக்கும் யபூனகுமுல் ஃபித்னா. இது எப்படி சொல்லப்படுகிறா, அவர்கள் உங்களிடம் வந்திருந்தால் ஒழுங்கீனத்தை தவிர வேற எதையும் உங்களுக்கு அதிகரிக்க செய்ய மாட்டார்கள். அவர் வந்தா என்ன நடக்கும்? எங்களோட இந்த குரூப்புக்குள்ள, தவா குரூப்புக்குள்ள ஒழுங்கீனத்தை தவிர வேற எதையும் அதிகரிக்க செய்ய மாட்டாங்க. இவர்கள் விஷமத்தை கருதி உங்கள் மத்தியில அலங்கோலத்தையும் உண்டு பண்ணி இருப்பார்கள். விளங்கிச்சா? ஏன் செய்கிறார்கள்ங்கிறத பார்ப்போம். அதுக்கு முந்தி இவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா இன்னொரு பார்ப்போம். லவ் ஹரஜு ஃபீக்கும் மஸாதுக்கும் இல்லா ஹபா, அதான் பார்த்தோம். இதுல என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த மனிதர்கள் இதுதான் நாங்க பார்த்தோம், என்ன ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்துற, அப்படிதானே? அவர் எங்களுக்குள்ள விஷமத்தை ஏற்படுத்துறாங்க, எங்களுக்கு அலங்கோலத்தை உண்டு பண்ணுவார் எங்க குரூப்புக்குள்ள. என்ன எப்படியானதுன்னு சொன்னா, அவங்க தே கோ விதின் த மஸ்ஜித். ஒரு ஒன் குரூப்புக்குள்ள இன்னொரு குரூப்புக்கு போவாங்க, தௌவா குரூப்புக்கு போவாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போறாங்க. அவங்களுக்கு இடையில ஒரு ஃபித்னாவை கிரியேட் பண்ணுவாங்க, டிவிஷனை ஏற்படுத்துவாங்க, விதின் த இஸ்லாம் அப்செட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஈவன் இவர்களை பத்தி குர்ஆன் பேசுகின்றது. அவங்க சொல்லுவாங்க பிரசிடென்ட் கிட்ட ஒன்றை சொல்லுவாங்க, செயலாளர்கிட்ட ஒன்றை சொல்லுவாங்க. அவங்க வாலண்டியர்ஸா இருப்பாங்க. அவங்களோட ஈகோ ஏன் இதுல செய்யறாங்க, அவங்களோட ஈகோ, அவங்களோட ஜெலஸ் வந்து, அவங்களோட பெருமை, அவங்களுக்கு பதவி மோகம், ரெகக்னிஷன், ரெப்யூட்டேஷன், இதுகளால என்ன செய்வாங்க, they want to have the division with them. விளங்கிட்டானே? அப்ப இவங்களுக்கு எதுவுமே ஈகோ விளையாடுது, ஜெலசி விளையாடுது, அவங்களோட ப்ரைட் பெருமை வருது, அவங்களுக்குள்ள ரெகக்னிஷன் வருது, பதவி வாசம் வருது, ரெப்யூட்டேஷன் வருது, அவங்களோட வேல்யூ தெம்செல்ஃப், அவங்க பெரிய ஆக்களா கருதுறாங்க. இப்படியான ஆக்கள் பிரசிடென்ட், அவங்க பிரசிடென்ட் ஆக நினைக்கின்றார்கள். ஆனா இப்படியான ஆக்கள் வந்து இதுக்குள்ள என்ன இருக்கு, ஹிப்போக்ரசி இருக்குன்னு சொல்லப்படுது. இவங்க டிவிஷன் பண்ணுவாங்க அவங்களுடைய குரூப்புகளுக்குள்ளேயே. இது so when things go bad, அவங்க start even thinking hope எடுப்பாங்க.
யார் யாரு பிரசிடன்ட் அவர்களுக்கு ஏதாவது அப்செட் நடக்கக்கூடாதா என்ற அளவுக்கு யோசிப்பாங்க. ஏதாவது அப்செட் ஒன்று நடந்தா அந்த குரூப்புக்குள்ள இவங்க எப்படி நினைப்பாங்க, இந்த பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது நடக்க கூடாதா என்று ஓப் கூட வச்சு கொள்வாங்க. இதுக்குரிய குர்பானாயத்தவர் சொல்றார், சரியானே? என்ன சொன்னா, பல் அனந்தும் அல்ல, சொல்லுங்க விளங்கிச்சா? ஓகே ஓகே சார். பல் அனந்தும் அல்லன் யன்கலிபர் ரசூலு வல் முஃமினீன இலா அஹ்லிஹிம் அபதா. சொல்லிப்பட்டு வஸய்யுன தாலிக ஃபீ குலூபிக்கும் வலந்தும் லன் நஸ்ஸவ். அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதரும் ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ்விட தூதரும் முஃமின்களும் தங்கள் குடும்பத்தாரிடம் ஒரு போதும் திரும்ப மாட்டார்கள் என்று நிச்சயமாக எண்ணிக்கொண்டிருந்தார் அங்க போனார்கள். இதுவே அவர் இதயங்களை அழகாக்கப்பட்டது. நீங்கள் ஒரு கெட்ட எண்ணத்தை கொண்டிருந்தீர்கள், அப்படியானா ஏதாவது ஒரு அப்செட் ஒன்று நடந்தா அவங்க திரும்பி வர மாட்டார்கள் என்ற எண்ணத்தோட அவங்க இருப்பாங்க. அது சந்தோஷத்தை அவங்களுக்கு ஏற்படும். அப்படின்னா இது ஒரு வகையான ஒரு நிஃபா. இது யாருக்குள்ள இதக்கம். இதை நாங்க இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இதை கம்பேர் பண்ணக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த போராட்டமும் இப்ப நாங்க இஸ்லாமிய ஆக்டிவிட்டிகளுக்காக நடக்கிற காலத்திலையும் செய்யக்குள்ள வெரி இம்பார்ட்டன்டான திங்ஸ் நாங்க அண்டர்ஸ்டாண்ட் விளங்கிச்சா? அதுல எங்கட ஈமானையும் என்ற ஈமானையும் உங்களோட ஈமானையும் உமர் ரலியல்லாஹு தஆலாவையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமானோட கம்பேர் பண்ணக்கூடாது. விளங்கிச்சா? ஏனென்றா அவங்க வந்து சரியான ஹை லெவல்ல பீப்புள். அவங்க செஞ்சது பெரிய ஒரு தியாகம். சரியானே? அல்லாஹ் அவங்களை சூஸ் பண்ணிருக்கிறான். அவங்க ஒரு ஸ்பெஷலான மண்ணால படைக்கப்பட்ட. எங்கட போராட்டமும் அவங்களோட போராட்டம் உண்டு இல்ல. எங்கட போராட்டம் அவர்களோட போராட்டத்துல ஒப்பிடன்ற போது ஒரு அவுன்சையும் விட ஒரு சின்ன துளிதான். அவர்களோட செருப்பு பாதணிகளை விட ஒரு சிறிய பகுதி. அதை நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அடுத்தது, நாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவோடையும் எங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியாதாக இருந்தால் அவர்களுடைய ஈமானையும் எங்களுடைய ஈமான் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்பண்டா அப்துல்லா பின் உபைத் வந்து அவன் பெரிய முனாஃபிகா இல்லையா அந்த டைம்? அவன் முனாஃபிக்குத்தனத்தை எங்களோட ஒப்பிட்டு பார்க்கலுமா? ஏலாது. அந்த முனாஃபிக்குத்தனம் ரொம்ப அதிகமான முனாஃபிக்குத்தனம், எக்ஸ்ட்ரீம் லெவலானது. விளங்கிச்சானே? ஆனா வெரி இம்பார்ட்டன்ட் வந்து நாங்க யாரையும் அப்துல்லா பின் உபைத் என்று சொல்ல அழைக்க முடியாது. விளங்கிச்சா? இதை வச்சு இந்த அவங்களுடைய பணியையும் அவங்களுடைய ஈமானையும் அவங்க யாராருக்கு முனாஃபிக்தனங்களோ அதுகளை வச்சு இதை மத்தாக்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு மேல திணிக்க முடியாது. உண்மையா இல்லையா? அப்ப அவங்களோட லெவல் வேற, எங்கட லெவல் வேற. அந்த அளவுக்கு எங்களை வச்சு நாங்க பாத்திரக்கூடாது. விளங்கிச்சா? இது யாராக்கள்? இஸ்லாத்துக்காக பாடுபடுகின்ற தற்போதைய முஸ்லிம்கள். சரியோ? கட்டாயம். இது கிளியர் தானே? இப்ப அடுத்தது போ. முஸ்லிம்கள் இஸ்லாத்துல இருந்தாங்க தானே அந்த காலத்தால். அவங்களையும் எங்களையும் எப்படி கம்பேர் பண்ணணும் பாப்போம். அவங்க இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன்டா, இஸ்லாம் வந்து ஒரு பர்சனலான போராட்டமே இல்லையா? முஸ்லிம்கள் மெஜாரிட்டி அதுல இருக்கிறோம். அப்படின்னா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லும். இதை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வச்சு நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சரியா? இதுல என்ன சொல்லுவோம் சொன்னா, எங்களோட முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் ரசூலையும் பின்பற்றால் தானே முஸ்லிம்கள் இஸ்லாத்தோடு இருக்கிறாங்க, பூர்ணமாக பின்பற்றவும். அப்படி இந்த முஸ்லிம்கள தன்மை, அந்த முனாஃபிக்குள்ள தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த இஸ்லாத்துக்குள்ளாக்கு. சரியா? ஓகே. இதா ஹத்தத கதப வைதா வஅத அக்லஃப வைதா துமின கான. இதான் அது. அப்படின்னா அவர் பேசின்ற போது அவன் பொய் சொல்லுவான். வாயை திறந்த என்ன செய்யும்? 3 சைடு பொய் சொல்லுவான். இஸ் a habitual lie. கம்ப்ளீட்டா பூரணமா வாயை திறந்தாலே போய் தான். அடுத்தது வேணும் ஒரு ப்ராமிஸ் பண்ணினா அதை பிரேக் பண்ணுவான். ரெண்டாவது என்ன? ப்ராமிஸ் பண்ணா பிரேக் பண்ணுவான்.
பிரேக் பண்ணுவார். மூணாவது when he entrusted he betrays. அதாவது அவர்களுக்கு ஏதாவது ஒப்படைக்கப்படும் போது ஒரு அமானா அவர் அதுக்கு துரோகம் செய்வார், அதை வயலேட் பண்ணுவார். ஒரு கான்ட்ராக்டா இருக்கலாம், ஹானஸ்ட் இன் வொர்க்கா இருக்கலாம், எந்த மனுஷனும் அவருக்கு ஒப்படைக்கப்படுகின்ற போது என்ன செய்வார், அதுக்கு மாறுதலாக செய்வார். இது 3 காரணம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒன்று பொய் செல்லுவார், புரோமிஸ பிரேக் பண்ணுவார், அடுத்தது அவருக்கு ஒரு ஒன்று ஒப்படைக்கப்படுகின்ற போது அவரை துரோகம் செய்வார். இத இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இன்னும் அதிகமாக எப்படி சொல்லுகின்றார், இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்றார், இந்த கரெக்டரை இந்த குவாலிட்டி அவர் சொல்லும் போது யார் யாரெல்லாம் இந்த 4 விஷயங்களை கொண்டிருக்கிறானோ பியூர் உப்பக்கம், 4 விஷயங்களை கொண்டா அது இவர் உண்மையிலே ஒரு முனாஃபிக். ஓகே, அவர் one of the 4 characteristics. சரியா? unless until he gives up. இந்த 4ல whoever has one of these 4 characteristics, he have one characteristics of hypocrisy. இதுல 4ல ஒண்ட வச்சிருந்தா 4ல் ஒரு பங்கு, 4ல ஒண்ட வச்சிருந்தா 4ல ஒரு பங்கு. unless அதை இவர் கிவ் அப் பண்ணாட்டி, அதை விலகி நிற்காவிட்டார். அந்த 4 characteristics என்னன்னு சொன்னா, இது இந்த 4 விஷயம் அவரோட டீப்பா இருக்கும்னு சொன்னா பூரணமான ஒரு முனாஃபிக்கு, அவர்கிட்ட எந்த நல்லதும் இல்ல என்று சொல்றார். இது இதேதான். whenever he entrusted he betrays. அவருக்கு ஒரு அமானா இது ஒன்று, அவர் ஏதாவது கொடுக்கப்பட்டா என்ன நடக்கும், அதை வயலேட் பண்ணார். அந்த தன்மையில் இருந்தா 25%, 1/4 பங்கு அவர்கள்ட்ட முனாஃபிக்குத்தனம் இருக்குன்னு சொல்லுவோம். அவர் பேசுகின்ற பேச்சை எடுத்தாலே போய் 2வது, இது 2மே தான் என்ன வரும், 50%. அடுத்தது ஒரு அவருக்கு ஒரு மேக்கவினன், ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ப்ராமிஸ் செஞ்சிருந்தா என்ன நடக்கும், அதை அவர் பிட்ரேட் பண்ணுவார், அதுல இருந்து சீட் பண்ணுவார், அதுல இருந்து பிரேக் பண்ணுவார். அதுவும் இருந்தா என்ன செய்யும், 3 இருந்தா 3 75. ஆனா வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னா 4வது பண்பிற்கு தானே இவர் இந்த விஷயங்களை பத்தி அவர்கிட்ட பேசினார். பொய் சொல்றது, அடுத்தது நம்பிக்கைக்கு மாறுதல் செய்யறது, ப்ராமிஸ் பண்ணா பிரேக் பண்றது, இந்த விஷயங்களை பத்தி அவர்கிட்ட பேசுகின்ற போது அவர் மிச்சம் அதிகமாக கோபப்படுவார், ஈவன் மிகவும் மோசமாக நடப்பார், இன்சல்டிங் மேனர். இப்படி நடந்தார் என்று சொன்னார் 4வது பண்பு 100% ஹிப்போக்ரைட்ஸ். இல்லையா? அப்ப அந்த ஆர்கியூமெண்ட்ல இது ஆகும், ப்ராமிஸை பிரேக் பண்ணும். மிக முக்கியமாக இன்னொரு குயிக்கா கிளாஸ் பண்ணி குயிக்கா சொல்ல, இதுல வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய, இதுல என்ன விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், இத நீங்க இந்த ஹிப்போக்ரசி, இந்த முனாஃபிக்குத்தனத்தை சொன்னது எதற்காக, இதை எங்களுக்குள்ள நாங்க ஐடென்டிஃபை பண்ணணும். யாருக்குள்ள? நம்மளுக்குள்ள. இதை மத்தாக்களுக்குள்ள இதை நீங்க பார்க்க முடியாது. யாருக்கிட்ட? வேற யாருக்கிட்டையும் நீங்க போய் இருக்கா இல்லையான்னு பார்க்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. இது எதற்காக சொன்னார்? எங்களுக்குள்ள பார்க்கணும். அடுத்தது சொன்னார், இது அல்லாஹ்ட சுன்னா, முனாஃபிக்குன்னு சொல்லல. முனாஃபிக்க முனாஃபிக் அல்லாஹ்வை யா அல்லாஹ் இவர்களை யா அய்யுஹல்லதீன நாஃபகு, நீங்க முனாஃபிக்குகளே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கேயும் குர்ஆன்ல அழைத்தில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அழைக்கின்றான்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன், ஈமான் கொண்டவர்களே நீங்க செய்யாததை ஏன் சொல்லுகின்றீர்கள். அவர்கள் அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின் என்று கூப்பிடுறானா, ஈமா நயவஞ்சர்கள் என்று கூப்பிடுறாராம். அப்ப நாங்க கூப்பிடலுமா? ஏலா. இது அல்லாஹ்ட சுன்னா, அல்லாஹ்ட சுன்னா. இது லிகசி வி கான். இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு எந்த லைசனும் இல்லை யாரையும் முனாஃபிக் என்று சொல்றதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட லைசன் இல்ல. அவர் முனாஃபிக்குகள் பேர் அவருக்கு தெளிவாக விளங்கிய டைம்ல யார பத்தியுமா சொல்லல இல்லையா? வெளிப்படுத்தினாரா? சொல்லல. அப்துல்லா பின் உபைத பத்தி அவர் சொன்னாரா? இல்ல.
நாம தான் இப்ப சொல்லும், அந்த காலகட்டத்துல யாரும் சொல்லல. சரியானே? அவர் சரியான கஷ்டத்திலையும் அவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்த ஒரு உபன்லையும் அவர் அவரோட பேரை பத்தி அதை பத்தி சொல்லல. அதுக்கு அது குர்ஆன் வந்து இந்த ஹிப்போக்ரைட்ஸ் அல்லாஹ்வோட போராட்டத்துல ஆரம்ப காலத்துல போராட்டத்துல ஈடுபடுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்பட்ட சந்தர்ப்பம், எமர்ஜென்சி, இந்த மூணும் குர்ஆன்ல ஒரு முனாஃபிக்குத்தனம் தான். மூண்டையும் சேர்த்து ஒன்றா தான் சொல்லுது. இதுல டிஃபரன்சியேட் பண்ணுதா? இல்ல. அவர் எமர்ஜென்சி சிச்சுவேஷனா இருக்கலாம், இஸ்லாத்துல இருக்கிறதா இருக்கலாம், அல்லாஹ்வோட பாதையில போராட்டத்துல இருக்கலாம், எல்லாமே ஒன்றுதான் குர்ஆனுடைய பார்வை. அடுத்தது அவங்க வந்து எங்க போவாங்க? நரகத்திட பொட்டம் பாட்டுக்கு கீழே இருப்பாங்க, அடித்தளத்துல இருப்பாங்க. சோ யாரு சேஃப் சொன்னா இதுல? முனாஃபிக்குகள். யாரு? முனாஃபிக்குகள். யார் வந்து பயப்படுவார்கள்டா? மூமின்கள். விளங்கிச்சா? முனாஃபிக்குகளுக்கு விளங்குமா இல்லையா? எனக்கு விளங்கல ஷேக். இந்த பிரச்சனை யாரு இந்த முனாஃபிக்குத்தனத்தை பத்தி பயப்படுறா? யாரு? முஸ்லீம்கள் பயப்படுவாங்க. எனக்கு இருக்கோ இல்லையா பயப்படுவாங்க இல்லையா? முனாஃபிக்குகளுக்கு விளங்குமா? விளங்க மாட்டா? முனாஃபிக்ல ரெண்டு ஆட்கள் இருக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சு செய்யறவங்க, ரெண்டாவது தெரியாம செய்யறவங்க. தெரிஞ்ச ஆட்களை பத்தி சொல்லல, அத காபி ரெண்டு குர்ஆன் சொல்லுது. உணராம செய்யறாங்க தான் சொல்லும். ஓகே, சரியானே? உணராம செய்யறாங்க தான் சொல்லுது. விளங்காமல் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு விளங்க மாட்டாங்க. விளங்கிச்சானே? ரைட். அவங்க தான் இப்ப மூணாவது சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், பார்த்தேன் தானே? அதுல எப்படி ஐடென்டிஃபை பண்றங்கிறது இது தெரியும். இப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஆல்மோஸ்ட் இதை கவர் பண்ணிட்டோம். மிக முக்கியமானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு விடை ஒன்று வச்சிருக்கிறார். என்ன சொல்றா? இதுல இருந்து எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுபடுறதுக்கு என்ன வழி என்று சொல்ற. இந்த துஆ தெரியும் தானே? ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. இது தெரியும் தானே? என்ன பாடம் இது? மூணாவது பாடம். என்ன அதுல இத சூரத்துல் ஆல இம்ரான் அதுல சொல்லப்படுது. அப்ப நான் என்ன சொல்றேன், எங்கள் இறைவனே, ஒரு முஸ்லிம் ஆனால் சொல்றாங்க எப்படின்னு சொன்னா ஒரு துஆ கேட்க, எங்கள் இறைவனே, ஒன்னு தூதரின் அழைப்பை நாங்கள் நிச்சயமாக செவியிட்டோம், எங்கள் நம்பிக்கையின் பக்கம் அழைத்து உங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினாங்க. நாங்கள் அவ்வாறே நம்பிக்கை கொண்டோம். ஆதலால் எங்கள் இறைவனே, நீங்கள் எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பாவங்களை எங்களை விட்டும் அகற்றி விடுவோம். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கோ என்று சொல்றாங்க. நாங்க நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னோம். ஆதலால் எங்கள் இறைவனே, எங்களை குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்க பாவங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக. அது அப்படியே போகுது. ரப்பனா வாத்தினா மா அத்தனா என்று சொல்லப்படும். நான் தமிழை குறிக்க சொல்லியிருப்போம். இவனு சொல்லப்படு. முடிவில் நாங்க எல்லாரும் உயிரை அகற்றி, நீங்கள் எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பாவங்களை எங்களை விட்டு அகற்றி விடுவாக, நல்லவர்களுடன் எங்கள் உயிரை கைப்பற்றுவாயாக, எங்கள் இறைவனே, என் தூதர்கள் மூலம் யாருக்கு வாக்களித்தாயோ எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக, மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே, நிச்சயமாக நீ வாக்குறுதி தருபவன் அல்ல என்று பிரார்த்தனை செய்வார். யாரு? பாவ மன்னிப்பு நாம கேட்போம். பாவ மன்னிப்பு கேட்போம். ஆப்பண்டா பாவமா மன்னிப்பு கொடுத்த அல்லாஹ் இது என்ன வருதுன்னு சொன்னா, ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதிஉ அமல ஆமிலின் மின்கும் மின் ஸகரின் அவ் உன்ஸா பஅதுக்கும் மின் பஅத். அப்பண்டா அவர் சொன்னா, ஆதலால் உங்கள் இறைவன் அவர்களுடைய இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். நான் என்ன செய்யணும்? உங்களில் ஆணோ பெண்ணோ இவர் நற்செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டான். அப்ப எங்கட கான்வென்ட் நாங்க துஆ கேட்கும், அதுக்காக பாடுபடுறோம். இப்ப அதுக்கு பிறகு சொல்லான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஃபல்லதீன ஹாஜரு வ உக்ரிஜு மின் தியாரிஹிம் வ ஊது ஃபீ சபீலி வ காத்தலு வ குதிலு. இப்படி யாருன்னு சொன்னா, யார் யார் தங்கள் வீடுகள் இருந்து வெளியேறினார்கள், யாரு அந்த டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க இஸ்லாத்துக்காக போராட்டத்தில் என்ன செஞ்சா, வீட்டை விட்டு வெளியேறினார், வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார், அவர் பாதையில துன்படுத்தப்பட்டார், மேலும் போரிட்டார், மேலும் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய தீமைகளை அல்லாஹ் அவர்களை விட்டு நிச்சயமாக அகற்றி விடுவார். நாங்க துஆ கேட்கணும். அல்லாஹ் சொல்ல, லா உகஃபிரன்ன அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் வ லா உத்கிலன்ன ஜன்னah.
அவங்களுக்கு என்ன அவங்க துவா கேட்கணுமா? அவங்களுக்கு துவா கேட்காமலே பாவ மன்னிப்பு கேட்காம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் பாவத்தை அகற்றி விடுவான். யாருக்கு இது? யாருக்கு இது பிரதர்? வணங்கிச்சா? கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு சார். இது இந்த நாங்க இப்ப யாராரு அல்லாஹ்வோட பாதையில ஹிஜ்ரத் செஞ்சு வீடுகளை விட்டு வெளியேறினார் நானே, இது யாரு? அல்லாஹ்வோட பாதையில இது செஞ்சாங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மேலும் அவர் வெளியேற்றப்பட்டார்கள் வீட்டுல இருந்து. வஊதி ஃபீ சபீலி, அவரோட பாதையில துன்படுத்தப்பட்டார்களே இல்லையா? வகாத்தலு, அவர பாதையில யுத்தம் செஞ்சார்களே இல்லையா? வகுதிரு, அவர்கள் கொல்லப்பட்டார்களே இல்லையா? இவர்களாம் யார்? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ஈமான் கொண்ட என்ன செய்ய போராட்டத்துல போராடினாங்க. அவங்களோட